ஆனால் மக்களே சிறப்பான தரமான சம்பவம் இருக்க போது பார்த்துக்கோங்க. வெல்கம் டு மைனி இஸ்யூஸ் கைஸ். வந்து எல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னெல்லாம் அப்டேட் நடக்க போகுது, என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ரூல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ப்ரோ என்ன தான் நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுதுங்க. 8 பேர் உள்ளே வந்துட்டாங்க, வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் பாஸ் பண்ணிட்டாங்க. பிக் பாஸ் கிட்டேருந்து திட்டம் வாங்கிட்டாங்க, வார்னிங்கும் கொடுத்துட்டாரு நம்ம பிக் பாஸ். ரியா அவர்களுக்கு முன்னாடி நம்ம ஃபேட்மேன் அவர்களுக்கும் சரி கொடுத்துட்டாரு. எல்லா விஷயம் அவுட் சைடு மேட்ரு. என்னெல்லாம் ட்விட்டர் ஸ்பேஸில் நடந்தது வரைக்கும் உள்ளே போயிருக்கு பார்த்துக்கோங்க. வெளியே ட்விட்டர் ஸ்பேஸில் சண்டை போட்டது கொண்டு உள்ள கண்டஸ்டன்ஸ்க்கு தெரிய வந்திருக்கு. அது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ பண்ணணுன்னா அது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ என்ன தான் நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, சீசன் ஒரு டாஸ்க் நடக்கும்ல நண்பர்களே. சீசன் 3 ஆரம்பித்து சீசன் இந்த டாஸ்க் இல்லைனா பிக் பாஸே கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி இந்த டாஸ்க் வந்துட்டு எல்லா சீசனும் வரது உண்டு. அதேமாரி தான் இந்த டாஸ்க் வந்துட்டு இப்போது வந்திருக்கு. அதுதான் நீங்கள் பார்ப்பீங்க. என்ன டாஸ்க் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க. தம்ப்நெயிலே பார்த்துருக்கலாம், டான்ஸ் மேரத்தான். ப்ரோ டான்ஸ் மேரத்தான்ன்ற பிக் பாஸ் முடிய நேரத்துக்கு வந்துட்டு இப்போ போய் டான்ஸ் மேரத்தான் இந்த மேரத்தான்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறது புரியுது. வேறு கண்டென்ட் இல்லையாங்க, இதை தான் வச்சு ஆகணும். 8 கண்டஸ்டன்ஸ் வேறு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்குன்னு வேறு நம்ம பிக் பாஸ் அவர்கள் பயங்கரமாக ஒரு ஐப்பெல்லாம் கொடுத்துருக்காரு. எல்லாருமே அதை பார்த்துட்டு ப்ரோ 8 கண்டஸ்டன்ட் இவங்க 2 பேர் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்களா வர கண்டஸ்டன்ட்டு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வைப் ஆகிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுக்கணும் இல்லையா. இப்போ 8 கண்டஸ்டன்ட் வேறு உள்ளே இருக்காங்க, ஃபைனலிஸ்ட்டோட 8 பேர் இருக்காங்க. கரெக்டாக வந்த கண்டஸ்டன்ஸையும் கரெக்டாக 8 பேர் பிரித்து கரெக்டாக பிக் பாஸ் பிளான் பார்த்தீங்களா மக்களே. டோட்டலாக 24 கண்டஸ்டன்ட்டு, அதில் 8 கண்டஸ்டன்ட் இப்போ இருக்காங்க. அந்த 8 கண்டஸ்டன்ட் இருக்கும்போது கரெக்டாக வந்துட்டு 8 கண்டஸ்டண்ட்டாக தனியாக பிரித்து வச்சா 16 இல்லையா. கரெக்டாக இந்த வாரம் வந்துட்டு ஒரு 8 கண்டஸ்டன்ட், அடுத்த வாரம் ஒரு 8 கண்டஸ்டன்ட் வைக்கலான்னு ஒரு பயங்கரமாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஒரு 8 கண்டஸ்டண்ட்டை கொடுத்தா அந்த 8 கண்டஸ்டண்ட்டோட இப்போ இருக்கிற 8 கண்டஸ்டண்ட்டை போட்டி போட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போல். அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இது என்ன தான் நடக்க போகுது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ இன்றைக்கி வந்துட்டு பயணிக்கு நடக்க போகிறது வந்துட்டு ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் தான். சண்டைக்கிட்டலாம் கேட்டிங்கன்னா சண்டைலாம் முடிஞ்சு போச்சு. நம்ம அரணவண்ணை வந்து சும்மா சட்டை இல்லாதவன் நோண்டிகிட்டு இருந்தான் தடவிட்டு இருந்தான்னு சொல்லி நம்ம அண்ணன் சொன்னதோட அதோட முடிஞ்சு போச்சு. சண்டை எல்லாமே முடிஞ்சு போச்சு மக்களே. இதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட் தான். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எல்லாம் என்டர்டெயின்மெண்ட் தான். டான்ஸ் மேரத்தான் எப்படி இருக்க போகும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் சீசனில் பயங்கரமாக பண்ணி பார்த்துருப்பீங்க. நம்ம நிக்சன் அவர்கள், நம்ம தினேஷ் அவர்கள், விசித்ரா அவர்கள், நம்ம அர்ச்சனா அவர்கள், மாயா அவர்கள் எல்லாருமே செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட்டை இவங்க கொடுக்குறாங்களா ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த சீசன் கண்டஸ்டன்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். இந்த டாஸ்க் கொடுத்தாலும் எப்படி வந்துட்டு கெடுக்கிறதுன்னு தான் பார்ப்பாங்க. ஸோ இதை வந்து நல்லா பண்ணுறாங்களான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்னா 8 vs 8 தான் இருக்க போகுது. மோஸ்ட்லி வந்துட்டு 8 பேர் இருக்காங்க இல்லையா, கண்டஸ்டன்ஸ் கெஸ்ட்டாக வந்தவங்க. ஸோ அந்த 8 பேர் வர்சஸ் இப்போ வந்துட்டு ஃபைனலிஸ்ட்டாக அந்த இதில் இருக்காங்களே, ஃபைனலிஸ்ட்னு சொல்கிற பாருங்க, டாப் 8 இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த கண்டஸ்டன்ஸோட இவங்க போட்டி போடுற மாதிரி இருக்கும். 1 vs 1 பேட்டிலாக இருக்குன்றது தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இதில் வந்துட்டு கேரக்டர் யார் ப்ரோ பயங்கரமாக ஸ்கோர் பண்ண போகிறா அப்படின்றது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. யார் ஸ்கோர் பண்ண போகிறாங்கன்னா, எம்கே ஃபேன்ஸ், முத்துக்குமரன் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் முத்துக்குமரனுக்கு இருக்குது. நம்ம சௌந்தர்யா ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக கொண்டாடலாம். ஆல்ரெடி கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லா பக்கத்துலேயும் வந்துட்டு ஃபோட்டோவை போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவங்க என்ன வேணாலும் கொண்டாடிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நடக்க இருக்குது. என்ன ப்ரோ நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. சௌந்தர்யா அவர்களுக்கு வந்துட்டு த்ரிஷா அவர்கள் கேரக்டர் கொடுத்துருக்காங்க போல். த்ரிஷா அவர்கள்னால் அந்த லாஸ்ட்டு மூவி வந்துச்சு இல்லையா, இப்போது கோட் மூவி வந்துச்சு இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம த்ரிஷா அவர்கள் மட்ட சாங் கிடைக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த ரோல் கொடுக்கறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ சௌந்தர்யா ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு மாதிரி அக்கா வந்துட்டு நாளைக்கு பர்ஃபார்மன்ஸ் தெரிக்க போகுது. ஸோ அந்த மாதிரி இருக்க போகுது மக்களே. அதுக்கப்புறம் நம்ம முத்துக்குமரன் அவர்களுக்கு வந்துட்டு விஜய் சேதுபதி வந்துட்டு அந்த இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார் அந்த படம் தான் நினைக்கிறேன். அதில் வந்துட்டு சுமார் முஞ்சிக்குமார் அந்த ரோல் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த மேட்ரு வந்து கொடுக்குறாங்க வேறு மாதிரி. இன்னும் ப்ரோ விஜிஎஸ்ஸே இறங்கிட்டாரா, விஜிஎஸ் ரோலா அப்படின்ற மாதிரி நீ கேட்குறது போய் தாமுங்க. எம்கே ஃபேன்ஸும் ஜாலியாக இருக்கலாம். பட் சௌந்தர்யா பர்ஃபார்மன்ஸில் பின்ன போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்றதை. ஸோ என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. இது வந்துட்டு வீக்லி ஃபுல்லாக நடக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு இன்றைக்கி நான் ஒரு நாள் தாங்க இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அதை வந்துட்டு இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து பார்ப்பீங்க அதை. ஸோ கண்டிப்பாக இன்னிலிருந்து அது ஆரம்பிக்கும். சிறப்பாக தரமாக இருக்கும். ஸோ ஒரு டாஸ்க் இருக்குன்னு நினைக்கிறேன்.
லைக் அதுதான் சொல்லியிருக்காங்க, ஒரு ஐப் ஏற்றிருக்காரு இல்லையா பிக் பாஸ், 2 கண்டஸ்டன்ட் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஐப் ஏற்றிருக்காரு. ஸோ அந்த விஷயங்கள் பயங்கரமாக வெடிக்க போகுது அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அதை தான் நினச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முத்துக்குமரன் ஃபேன்ஸ் அண்ட் சௌந்தர்யா ஃபேன்ஸ் ஜாலியாக இருக்கலாம். சிறப்பாக தரமாக ஓட்டிங்கும் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ எல்லாருமே அவங்க ஃபேவரட் கண்டஸ்டன்ட்டுக்கு ஓட்டு போடுங்க. அப்போ தான் நீங்கள் விரும்புகிற கண்டஸ்டன்ட் வந்துட்டு ஜெயிக்க முடியும், பிக் பாஸ் 8 டைட்டில் வினராக ஆக முடியும். ஸோ யாருக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் ஜெயிக்கணும், யார் டைட்டில் வினர் பிக் பாஸ் 8 தமிழில் யார் டைட்டில் ஜெயிக்கணுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த டான்ஸ் மேரத்தான் டாஸ்க் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டரில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.